வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அரிசி, சர்க்கரை மற்றும் கோதுமை வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுச்சேரியில் சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள் கவர்னர் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல். காரைக்காலில் ஏடிஎம் பின் செட் செய்து தருவது போல் வாடிக்கையாளர்களிடம் நூதன முறையில் வங்கி கணக்கில் பணம் திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டு செல்போன் எண்களில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம், சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்தவெளி ஜீப்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் ஆளும் அரசு புதிய வரிகளை விதிக்காமல் மத்திய அரசு உதவியுடன் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்த முடியாத திட்டங்களை கூட மத்திய அரசு உதவியுடன் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து அரிசி வழங்குவது போல் கோதுமை மற்றும் சர்க்கரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உறுதியளித்தார். மத்தியிலிருந்து நல்ல திட்டங்கள் நம்மால் கொண்டு வர முடியும். இதற்கு தகுதியானவர் யார் என்பதை நாம் சென்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். புதுச்சேரியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 5 தொழிலாளர்கள் மரணம் அடைந்தனர். 3 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரித்தார். சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு காயமடைந்தவர்களுக்கு அளிக்கும் சிகிச்சை குறித்து விளக்கினார். தொடர்ந்து காயமடைந்து சிகிச்சை பெறும் 3 தொழிலாளர்களை நலம் விசாரித்தார். மேலும் இறந்தவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதலும் கூறினார். உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு அதிகபட்சமான உதவி உடனடியாக கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், விபத்து குறித்து மாவட்ட ஆட்சியரை விசாரித்து முதல் அறிக்கை பெறப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இனி எந்த இடத்திலும் தூர்வாரும் பணியின் போது முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஒரு நிமிஷம் கூட விட மாட்டாங்க சாமி. காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் காரைக்காலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அதே பள்ளியில் பணிபுரியும் மேலாளர் வெங்கடேசனிடம் அவரது புதிய ATM கார்டை கொடுத்து பின் செட் செய்ய சொல்லியுள்ளார். இதனையடுத்து வெங்கடேசன் அந்த புதிய ATM கார்டை எடுத்துக்கொண்டு காரைக்கால் பாரதியார் வீதியில் உள்ள இந்தியன் பேங்க் ATM நிலையத்திற்கு கடந்த 7ஆம் தேதி சென்றுள்ளார். அப்பொழுது அவருக்கு ATM பின் செட் செய்ய இது தெரியாததால் அருகில் இருந்த மர்ம நபர், நான் ATM பின் செட் செய்து தருகிறேன் என கூறி அவரும் ATM பின் செட் செய்து கொடுத்துள்ளார். அடுத்த நாள் காலை பள்ளி மேலாளருக்கு அவரது வங்கி கணக்கில் இருந்து 11,000 எடுக்கப்பட்டுள்ளதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இது குறித்து காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் ராமநாதபுரத்தை சேர்ந்த சுவிங்லின் வயது 34 என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை செய்தது. இதேபோல் காரைக்காலில் மற்றொருவரை ஏமாற்றியது தெரிய வந்தது. மேலும் அவரிடம் இருந்த 6 போலி ATM கார்டு மற்றும் 10,000 ரொக்க பணத்தை போலீசார் பறிமுதல் செய்து சுவிங்லினை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டில் மோசடி அழைப்புகளின் அச்சுறுத்தலை தடுக்க அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அண்மையில் சமீபத்தில் சக்சு என்ற இணையதளத்தையும் அறிமுகப்படுத்தியது. கடந்த 30 நாட்களுக்குள் பெறப்பட்ட மோசடி அழைப்புகள், SMS செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் குறித்து மக்கள் இந்த தளத்தில் புகார் செய்யலாம். வெளிநாட்டு எண்களில் இருந்து வரும் வாட்ஸ்அப் கால்களை எடுக்கும்போது அவற்றின் மூலம் மோசடியாளர்கள் மக்களை தங்களது சதிக்குள் சிக்க வைத்து மிரட்டி பணம் பிடுங்கும் பல்வேறு மோசடிகளை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற அழைப்புகள் ஏதேனும் வந்தால் அவர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் எதையும் பகிர வேண்டாம் என்றும், உடனடியாக இதுபோன்ற மோசடி எண்கள் குறித்து பிரத்யேகமாக துவங்கப்பட்டிருக்கும் இணையதளம் மற்றும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தமிழக அமைச்சர் உதயநிதி புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், முதல்வர் ரங்கசாமிக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவெனில், நீங்கள் புதுச்சேரியின் பழனிசாமியாக மாறிவிடாதீர்கள் என்பதுதான். அவரை போல நீங்கள் பாஜகவிற்கு அடிமையாக இருக்காதீர்கள். அப்படி இருந்தால் மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள். இங்கு போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் யார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவர் இதுவரை 5 முறை கட்சி மாறி இருக்கிறார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும். மின்சாரம் தனியார் மயமாவது தடுக்கப்படும். இங்கு ரேஷன் கடைகள் திறக்கப்படும். அதே போல புதுச்சேரியின் கடன் படிப்படியாக தள்ளுபடி செய்யப்படும். மூடப்பட்ட அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். காரைக்காலில் அதானி கைக்கு சென்றுள்ள துறைமுகம் மீண்டும் மீட்கப்படும் என்றார். இந்த பிரச்சாரத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, MLA-க்கள் வைத்தியநாதன், செந்தில்குமார், சம்பத், முன்னாள் அமைச்சர்கள் சிவகுமார், கந்தசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து லாஸ்பேட்டை தொகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மக்களிடையே பேசிய அவர், புதுச்சேரி பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தது கண்டிக்கத்தக்கது என்றும், பதவிக்காக எம்ஜிஆர், இந்திரா காந்தியின் பாதம் தாங்கிய கருணாநிதியின் வரலாறு தெரியாமல் மனநோயாளி போல் உதயநிதி ஸ்டாலின் பிதற்றி வருவதாக தெரிவித்தார். மத்தியில் பாஜகவுடனும் காங்கிரசுடனும் 20 ஆண்டுகளாக கூட்டணி ஆட்சி நடத்திய திமுக புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்தும் மத்திய நிதி குழுவில் புதுச்சேரியும் சேர்க்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு சிறு உதவி கூட செய்யாத திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளருக்கு நாம் வாக்களிக்க கூடாது என்றார். பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றால் முதல்வர் ரங்கசாமி பதவி பறிக்கப்பட்டு பாஜக ஆட்சி அமையும் என்றும், எனவே மாநில மக்களின் உரிமைகள் காக்க அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். ஒரு தமிழ்நாடு முதலமைச்சருடைய புதல்வர், தமிழ்நாட்டுடைய மந்திரியா இருக்கிறவரு, அவர் சொல்றாரு, எங்க தாத்தாவுடைய பிறந்த நாள் ஜூன் 3, ஓட்டு எண்ணுறது ஜூன் 4, தேர்தல் நடக்கிறது ஜூன் 19. எங்கேயாவது அடுக்குமா இது? ஓட்டு எண்ணிட்ட பிறகு தேர்தல் நடக்குமா? தேர்தல் எப்போ? இந்த மாதம் 19ஆம் தேதி. ஓட்டு எண்ணுறது எப்போ? ஜூன் 4. இதை கூட தெரியாம, இதை கூட புரிந்து கொள்ளாம மைக்கை பிடிச்சிக்கின்னு எதுவாலும் பேசிட்டு போற இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு தகுதி என்ன? புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமலாகிறது. கடந்த 23ஆம் தேதியுடன் முழு ஆண்டு தேர்வு முடிந்து CBSE வழிகாட்டுதலின்படி இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டது. 2 வாரத்திற்கு முன்பே பாடப்புத்தகம் வாங்கும் நடவடிக்கையை கல்வித்துறை மேற்கொண்டது. இதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு பெங்களூரில் இருந்து NCERT பாடப்புத்தகம் வாங்கப்பட்டது. இந்த பாடப்புத்தகங்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள் வாகனம் மூலம் தங்கள் பள்ளிகளுக்கு எடுத்துச் சென்று வருகின்றனர். மிக குறைவாகவும் ஒரு சில பாடங்களுக்கு பாடப்புத்தகம் வராமலும் உள்ளது. 3, 4, 6ஆம் வகுப்புகளுக்கு ஒரு பாடங்களுக்கு கூட புத்தகங்கள் வரவில்லை. இவற்றையும் உடனடியாக வாங்கி பள்ளி மாணவர்களுக்கு வழங்க கல்வித்துறை தீவிரம் காட்டி வருகிறது. இன்று திறக்கப்படும் அரசு பள்ளிகள் வருகிற 30ஆம் தேதி வரை இயங்கும். மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் 3ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டக்குப்பம் அடுத்த கீழ்புத்துப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் கபிலவன் என்கிற டாட்டு மணி, வயது 25. இவர் மீது கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் அவர் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டு திருப்பூரில் வசித்து வந்தார். பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் கபிலவன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தனது காதல் மனைவியுடன் கபிலவன் கீழ்புத்துப்பட்டு கிராமத்திற்கு வந்துள்ளார். இதனை அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் அவரை விசாரிக்க வீட்டுக்கு சென்றனர். அப்போது அவர் சுமார் 1 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை போலீசார் பறிமுதல் செய்து கபிலவனை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவை திறம்பட நடத்துவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மாவட்ட தேர்தல் அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி பிராந்தியத்தில் மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள 739 வாக்குச்சாவடிகளில் பணிபுரிபவர்களை தேர்வு செய்வதற்கான முதற்கட்ட தற்செயல் கலப்பு முறை கடந்த மார்ச் 17ஆம் தேதி நடைபெற்றது. இரண்டாம் கட்ட தற்செயல் கலப்பு முறை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்செயல் கலப்பு முறையில் தேர்வான அனைத்து வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கும் பயிற்சி வகுப்புகள் வரும் ஏப்ரல் மாதம் 5, 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் 8 உதவி தேர்தல் அதிகாரிகளின் முன்னிலையில் 16 மையங்களில் நடைபெறுகின்றன. பயிற்சி வகுப்புகளில் அனைத்து வாக்குச்சாவடி அதிகாரிகளும் தவறாது கலந்து கொள்வது கட்டாயமாகும். கலந்து கொள்ளாதவர்கள் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் காலாப்பட்டு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்தும் ஒரு சோதனை எலியாக புதுச்சேரி மாநிலம் உள்ளது. கடந்த 2008இல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சராக இருந்த ரங்கசாமியை மாற்றம் செய்ய தற்போதைய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தான் காரணம் என்றும், அப்போது அவருக்கு துணை நின்றது அதிமுக மட்டுமே. நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் 10 தினங்களுக்குள் முதலமைச்சர் மாற்றம் செய்து ஆட்சி மாற்றத்தை பாஜக கொண்டு வரும். இதை என்ஆர் காங்கிரசின் தொண்டர்கள் உணர்ந்து பாஜகவுக்கு வாக்களிக்காமல் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். மீண்டும் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம், புதுச்சேரி மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளான மாநில அந்தஸ்து, மத்திய நிதிக்குழுவில் சேர்ப்பது, துறைமுக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வருவது, விமான நிலைய விரிவாக்கம் ஏற்படுத்துவது, மூடியிருக்கும் பஞ்சாலைகளை திறப்பதற்கு மத்திய அரசிடம் இருந்து நிதி பெறுவது உள்ளிட்ட எதையாவது இவர் செய்துள்ளாரா என்பதை உணர்ந்து இளைஞரான சமுதாயத்தில் விளிம்பி நிலையில் உள்ள மீனவ குடும்பத்தை சேர்ந்த கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். நன்றிமா, நன்றி நன்றி. உங்களை மாதிரி ரொம்ப நடுத்தர வாதிதான் நான் பெரிய கோடீஸ்வரனும் கூடாது. புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அரிசி, சர்க்கரை மற்றும் கோதுமை வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுச்சேரியில் சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள் கவர்னர் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல். காரைக்காலில் ஏடிஎம் பின் செட் செய்து தருவது போல் வாடிக்கையாளர்களிடம் நூதன முறையில் வங்கி கணக்கில் பணம் திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டு செல்போன் எண்களில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம், சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.